லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி செய்யறதுன்னு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனா இருங்க. அதுக்கு என்ன சைடிஷ் செய்யறது அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பாட் ரைஸ் செய்யும் போது உங்களுக்கு வேலையும் மிச்சம், கொடுத்த அனுப்புற லஞ்ச் பாக்ஸ் காலியாய் வரும்போது செம ஹாப்பியா இருக்குங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க. இதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஸ்டார், 2 ஏலக்காய், பிரியாணி இலையை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணிக்கான என்னென்ன மசாலா தேவையோ அது எல்லாமே பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவே அது கூட சேர்த்துக்கலாங்க. நான் காரம் இல்லாத பச்சை மிளகானால நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷா எடுத்த இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து நல்லா கல்லுல இடிச்சு அதை சேர்க்கும் போது இருக்கிற ஃபிளேவர் இருக்கு பாத்தீங்களா, செமையா இருக்குங்க. அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். அது வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான புதினாவையும் 4 இலை சேர்த்துக்கலாங்க. புதினாவோட அந்த ஃபிளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல இருக்கிறத சேர்த்துக்கலாம். எண்ணெயில வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் செமையா இருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருந்த மீடியம் சைஸ் 3 தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. அது கூட வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. தயவுசெய்து தட்டு போட்டு எதுவுமே மூடி விட வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஓப்பனா வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ஏன்னா அப்பதான் சாதத்தோட அந்த தக்காளி ஃபிளேவர்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுமே தயவுசெய்து தண்ணியோ உப்போ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா மஷ்ரூமுக்கு ஆல்ரெடி அதுல இருந்தே தண்ணி ஊஸ் அவுட் ஆகும். அது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தக்காளியோட இருக்க மசாலா எல்லாமே நல்லா மஷ்ரூம்ல கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூமை வதக்கியாச்சு. இதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க குட்டீஸ் கொடுக்கறதா இருந்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாங்க. இப்ப அந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கினதும் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துனதும் ஹை ஃப்ளேம் வச்சு தயிர்ல இருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணு சேர கலந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் எடுத்தனால 4 டம்ளர் தண்ணி இதுல சேர்த்திருக்கேன். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நீங்க அரிசியவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிடணுங்க. அப்பதான் இதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிச்சதுமே ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அளவு தண்ணி கொஞ்சம் மாறினாலும் அரிசி இதுல குழஞ்சிரும். இப்போ நல்லா லைட்டா கிளறி விடுங்க. ரொம்ப கிளறிட்டே இருந்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டா கிளறி விட்டா போதும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் பத்தாம இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வைங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சட்டுன்னு தண்ணி இதாகி அரிசி வேகாம போயிடும். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி நீங்க மட்டன் சிக்கன் தம் பிரியாணி செய்வீங்களோ அதே மாதிரி அந்த அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம செம சூப்பர், அவ்வளோ ஒரு ஃபிளேவரா செமையா இருக்கு. இது கூட கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான புதினாவை அப்படியே மேல தூவி விட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க கொண்டுட்டு போனாலும் சரி, இல்ல வீட்டுல சாப்பிட்றதுக்கு நீங்க செய்யறதா இருந்தாலும் தட்டுல இப்படி போட்டீங்க அப்படின்னா காலி ஆயிட்டு. நீங்க பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ்ல என்னப்பா இது சிக்கனா மட்டனா அப்படின்னு கேட்டு அசந்து போற அளவுக்கான செம ஃபிளேவர். நீங்க சைடிஷோடையும் வேணா சாப்பிடலாம், எதுவுமே இல்லாம அப்படியே சாப்பிட்டாலும் தட்டு தட்டா சாப்பிட்ற அளவுக்கான செம சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க.